Actually, I am living in a village for the past 1 year called Govindapuram for my research. அந்த கோவிந்தபுரம் தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிறது. எனக்கு ராமநாதபுரம் திருநெல்வேலி பற்றி தெரியல. பட் அந்த பெல்ட் இஸ் வெரி ரிச். எப்படி ரிச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கிற மோட்டர் பைக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,50,000 ரூபா இருக்கும். அவ்வளோ மோட்டர் பைக்ஸ் வாங்குறாங்க. அப்போ ஐ மெட் த பேங்க் மேனேஜர். இங்கே ஐ எம் நியூ டு தட் பிளேஸ் இல்லையா, என்ன எல்லோரும் ரிச் பணக்காரங்க இருக்கிறாங்கன்னா, அம்மா நல்ல பணம் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த பணத்தை எப்படி அவங்க சேனலைஸ் பண்ணுறதுன்னு தெரியல. பேங்க் லோன் வாங்குறாங்க, உடனே அந்த செலவழிச்சிடுறாங்க, குழந்தை குட்டி கொடுத்துட்றாங்க. அதை சேனலைஸ் பண்ணி ஒரு அந்த அந்த கிராமத்தையே சிறந்த கிராமமாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு இல்லை. இதை நான் நினச்சிட்டு இருந்தபோது தான் ஐ சா ஒன் ரிசர்ச் ரிப்போர்ட் இஸ் நேம்ட் அஸ் ஒன் வில்லேஜ் ஒன் சிஏ. சிஏனா சார்ட் அக்கௌண்டன்ட். அது எனக்கு முதல்ல என்னன்னு தெரியல. ஐ ரெட் த ஹோல் ஆர்டிக்கல். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அது என்ன சொல்கிறாங்கன்னா, கிராமப்புறங்களில் புழக்கம் இருக்கும் அந்த எக்கானமியை என்ஹான்ஸ் பண்ணி அந்த கிராமத்தை சிறந்த கிராமமாக ஆக்க வேண்டும் என்பதுதான் அந்த இது. அந்த ஒன் சிஏ ஒன் வில்லேஜ் என்ற அந்த நூலை எழுதியவர் ஜான் மாரிஸ். ஹியர் இஸ் ஒன் கொஸ்டின் மைக். ஸோ இந்த ஐடியா எப்படி வந்தது உங்களுக்கு? ரெண்டாவது வந்து ஏதாவது ஒரு மாடல் வச்சுருக்கீங்களா இந்த மாதிரி ஏதாவது ஒரு வில்லேஜ்? மாண்புமிகு நீதியரசர் அவர்களே, திரு ராஜன் அவர்களே, அருமையான எதிர்கால தூண்களை, மாணவர்களே, பேராசிரியர்களே, இந்த வாய்ப்புக்கு நான் இறைவனுக்கு நன்றி கூறி, ராஜன் சார் ஒரு நாள் திடீர்னு கூப்பிட்டு என்கிட்ட பேசினாங்க. ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ நான் இது ஒரு கடந்த 2011 நான் படித்த கல்லூரியில், இப்போ அந்த ஃபாதர் ஜெயபதி அவங்க வந்து ஜெஸ்யூட் இங்கே திருச்சி சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் இருக்கிறாங்க, கார்மல் ஸ்கூல்னு சொல்லிட்டு அங்கே தான் முதல்ல இதை நடத்தணும். இது நடத்துறதுக்கு பேக்ரவுண்ட் அப்படின்னா, நான் அந்த சிஏ முடித்த பிறகு நிறைய மோட்டிவேஷனுக்காக வெளியே போவேன், ஸ்கூல்களுக்கு போவேன். அப்போ ஒரு ஸ்கூலில் ஒரு குழந்தை இந்த மாதிரி நாங்கள் பேசுவோம், இது நல்லது, நல்ல வாய்ப்பு இருக்குது இந்த படிப்புக்கு அப்படிலாம் சொல்லும்போது, இல்லை சார் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் எங்கள் அப்பா 12ஆம் கிளாஸ் முடித்த உடனே நாங்கள் 3 சிஸ்டர்ஸ், அப்பா அம்மா பால் வெட்ட போனோம். மார்த்தாண்டம் அந்த ஊர், நாகர்கோவிலில், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில். இப்போ பால் வெட்ட போனோம் அப்படின்னா அர்த்தம் என்னென்னா, அதுக்கப்புறம் அது குழந்தை தொழிலாளிகிட்ட மாறப்போகுது அந்த குழந்தை. 10th அப்போ முடித்த உடனே. அப்போ நான் சொன்னேன், நீ ஒன்று பண்ணுமா, இன்னிலேருந்து உங்கள் வீட்டில் கணக்கு எழுது. நான் ஒரு ஸ்கூல் அப்படி ஃபாலோ பண்ணால் திருப்பி போவோம். நான் அடுத்த தடவை வரும்போது நீ வந்து ஒரு கணக்கு எழுதி அதில் வரவு செலவு, நான் ஒரு நோட்டில் சும்மா போட்டு கொடுத்தேன், ஒரு ரஃப் நோட் எடுத்து, இந்த வரவு செலவை எழுதி நீ பார், ஒரு 3 மாதத்துக்கு உங்கள் அப்பாட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இல்லை அப்பா வந்து இதெல்லாம் பிடிப்பாங்க, அது அவங்க சொன்ன ரீசன். பரவாயில்லம்மா, நீ அப்பா எடுத்ததுன்னு எழுது, செலவு எழுதும்போது அப்பா இது பண்ணாருன்னு, இது அவங்க ஹர்ட் பண்ணாத அப்படி சொல்லிட்டு நான் வந்துட்டேன். திருப்பி ஒரு 6 மாதத்துக்கு பிறகு மலங்கரா அந்த ஏரியா பேர். இப்போ அங்கே வந்து திரும்ப போகும்போது அந்த இதே மாதிரி மோட்டிவேஷன் கிளாஸ், இது நான் தமிழ்நாடு முழுசும் எங்கெல்லாமோ போயிருக்கேன். அப்போ அந்த ஸ்கூலில் வந்து அந்த அப்பா அம்மாவும் கூட வந்திருந்தாங்க, அந்த குழந்தை கூட. அவங்க அப்போது உண்மையிலே அந்த அப்பாவோட கண்ணிலேருந்து கண்ணீர் வந்தது. இப்போ என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஒரு 6 மாத கணக்கு எழுதும்போது அவங்களுக்கு வந்து ஒரு அம்மா வீட்டில் கூலி வேலை செய்கிறாங்க, வருமானம் இருக்கிறது. இந்த வருமானத்தில் நான் சொல்லி இந்த என்ன செலவுனாலும் எழுதுங்க, பாதிக்கு மேலே ஒரு 12,000 ரூபாய் இந்த காலத்தில் வந்த வருமானத்தில் பாதிக்கு மேலே நம்ம இன்னைக்கு சொல்லக்கூடிய அந்த டாஸ்மாக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோமே, அப்பா செலவுன்னு நம்ம பொண்ணு எழுதியிருக்கு. பாக்கி தான் அந்த 5 பேரோட உணவு, ஊன், உறக்கம், உடம்பு சரியில்லாமல் வந்த சாப்பாடு, இது எல்லாத்துக்குமே. அந்த குழந்தைய வந்து அந்த அப்பா வந்து, இது எனக்கு புரியலை சார் இவ்வளோ நாளும், இதை எழுதி பார்க்கும்போது தெரியுது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, ஒரு கணக்கா பிள்ளை, நான் சொல்கிறேன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்கே வரல, ஒரு கணக்கு எழுதணும், எழுதுறதுல உள்ள மதிப்பு இது. அதே மாதிரி சேமிக்கணும் சார், அழகாக சொன்ன மாதிரி ஒரு கிராம பொருளாதாரம் அது முன்னேறும் போது, எந்த நாட்டில் முன்னேறுதோ அங்கே தான் வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும். ரெண்டாவது, நான் இன்னொரு ரிவர்ஸில் திங்க் பண்ணி பார்த்தேன். இன்றைக்கி வந்து எங்கே நிறைய பணம் இருக்கிறதோ
அங்கே நிறைய தொழில் இருக்கும். எங்கே நிறைய தொழில் இருக்குதோ அங்கே நிறைய வேலைகள் இருக்கும். வேலைகள் இருக்கும்போது சம வளர்ச்சி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சம வளர்ச்சி அப்படிங்கிறது இன்க்ளூசிவ் growth அப்படிம்பாங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு இன்சூரன்ஸ் இருக்கும், ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். அதான் இன்க்ளூசிவ் ஃபினான்ஸ் இன்க்ளூஷன், அது மைக்ரோ ஃபைனான்ஸ். நான் அதுக்காக ஒரு பிஹெச்டி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன் லைலா காலேஜில் ப்ரொஃபஸர் மார்க்கஸ் அவங்ககிட்ட. ஸோ அது கொண்டு போகும்போது அந்த சம வளர்ச்சி வரணும் அப்படின்னா இதை கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சென்னையில் மட்டும் தமிழ்நாட்டில் 19,000 சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் இருக்காங்க. அதில் சென்னையில் பார்த்தீங்கன்னா 15,000 பேர் இருக்காங்க. ஒவ்வொரு இதுலேயும் டெல்லியில் இருக்காங்க. இப்படி எடுக்கும்போது நான் இதை ரிசர்ச் பண்ண தொடங்கின பிறகு தான் கண்டுபிடிச்சேன், யூஎஸில் 450 பேருக்கு ஒரு சிஏ இருக்காங்க. அதாவது 7 லட்சம் அக்கௌண்டன்ட் இருக்காங்க, குவாலிஃபைடு அக்கௌண்ட், அங்கே சிபிஐன்னு சொல்லுவாங்க, 32 கோடி மக்களுக்கு. யூகேல பார்த்தீங்கன்னா 200 பேருக்கு ஒருத்தர் இருக்காங்க, 200 பேருக்கு ஒரு கணக்கு எழுதுறவங்க இருக்காங்க. பட் இந்தியாவில் 4,500 பேருக்கு ஒருத்தர் இருக்கிறோம். இதே மாதிரி எனக்கு ஆஸ்திரேலியாவில் 192 பேருக்கு ஒருத்தர். ஸோ வளர்ந்த நாடுகள் அதர் தான். இப்போ கம்யூனிஸ்ட் சைனாவை வந்து நம்ம கம்பேரிசனுக்கு எடுக்க முடியலை. இதில் அங்கே வித்தியாசம், அங்கே உள்ள கணக்குகள் வேற. ஸோ அந்த இதை கொண்டு வந்து இதை நாம ஏன் ரிவர்ஸில் திங்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அப்போவே 2011 அந்த முதல் ப்ராஜெக்ட் அப்போ தான் பண்ணணும். எங்கள் ஸ்கூலில், நான் படித்த ஸ்கூலில் பண்ணேன். அது ஒரு பெரிய உதவி பண்ணாங்க. அரசாங்கத்துக்கு லெட்டர் கொடுத்து 2018 எங்கள் இன்ஸ்டிடியூட் ஜலபதி அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு தம்பி, இப்போ செங்கோட்டையன் சார் அவங்க தான் நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர், கொடுத்து 25,000 குழந்தைகளை எவ்ரி இயர் நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்னு சொல்கிறதா எனக்கு என்ன சொல்லுன்னு தெரியல, அந்த குழந்தைகள் வரலை. இப்போ 3வது வருஷம் வந்துட்டு. ஏன் வரலைன்னா எல்லாருக்கும் ஒரு பயம். அப்போ தான் நான் வந்து இதை பெருசாக இதை ஒரு புக்கை எழுதி இதை வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது எல்லா லாங்குவேஜில் இந்தியா முழுவதற்கும் உலகத்துக்குமே இதை கொண்டு போக முடியும்னு எனக்கு இது ஒரு பெரிய இன்ஸ்டிகேஷன். இது கொஞ்சமாக செய்த விஷயம். அப்போது இப்போ வந்து அந்த 25,000 பிள்ளைங்க ஏன் வரலைங்கிற கஷ்டத்தையும் எடுத்து இப்போ என்கரேஜ் பண்ண தொடங்கிட்டோம். நான் இப்போ வந்து எல்லா சமுதாயம், இன்றைக்கி ஒரு வளர்ந்த சமுதாயம் நம்ம நாட்டில் எடுத்தோன்னா 1.5% மக்கள் தான் இருக்காங்க. அவங்க வந்து 1/6 ஆஃப் தி சிஏ பாப்புலேஷன் அவங்க கையில் இருக்குது. அப்போ 50,000 பேர் அங்கே இருக்காங்க. அந்த 50,000 பேர் இருக்கனால அவங்க கண்ட்ரோலில் தான் இன்றைக்கி ஃபைனான்ஸு, எக்கனாமி எல்லாமே இருக்குது இந்தியாவில். ஸோ அதை தான் நான் ஒவ்வொரு சமுதாயமாக கொண்டு வரணும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது சார் வந்து இந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. நான் தலைவணங்கி அதை ஏற்று மிக மகிழ்ச்சியாக இருக்கு. எனக்கு பெரிய ரெகக்னைசேஷன். நன்றி நன்றி. பங்களாதேஷில் வந்து முகமது யூனிஸ் மைக்ரோ ஃபைனான்ஸ் ஒரு நொபேல் ப்ரைஸ் கிடச்சிதுங்க. தேர் ஆல் சார்ட்டர்ட் அக்கௌண்ட். நாங்கள் எங்களுக்கும் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் சம்பந்தம். கிராமத்தில் வந்து என் கண் எதிர்க்க பார்க்குறேன், நிறைய பணம் இருக்குது, ஆனால் அதை பயன்படுத்தாமல் போகிறாங்க. அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஒரு நியூட்ரலைஸ்டாக பண்ணி ஒன்று செய்யறதுக்கு ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் த பெஸ்ட் கான்செப்ட் இஸ் வெரி குட். ஐ திங்க் திஸ் கான்செப்ட் இந்த மாடல் வில் சூட் ஆல் ஓவர் த வேர்ல்டு இன்க்ளூடிங் மலேசியா. நான் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசினேன், மலேசியா இந்த கான்செப்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். தட்ஸ் வை வி பிக்ட் அப் மிஸ்டர் ஜான் பிகாஸ் இஸ் அ வெரி ஆக்டிவ் சார்ட்டர்ட் அக்கௌண்ட். ஐ டோல்ட் ஹிம், லுக், I am not interested in chartered account as it is because சயின்டிஸ்ட்லாம் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் பக்கமே போக மாட்டாங்க. கணக்கு மட்டும் எடுத்துவாங்க அவங்க. ஏன்னா அவங்களுக்கு நினச்சே பார்க்க முடியாது அந்த கணக்கெல்லாம். பட் கான்செப்ட் பிஹைண்ட் 1 village 1 CA, that's really great. அதனால் ஐ லவ் எவ்ரிபடி டு திங்க் ஆஃப் இட். கிராமத்தில் போய் நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி சார்ட்டர்ட் அக்கௌண்ட் சாங்கிள் பார்க்காதீங்க, பணத்தை எப்படி அதை வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும்னு சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியா வந்து உலகத்துக்கு கொடுத்த மிகப்பெரிய கொடை வந்து கிராம பஞ்சாயத்து. 1525ஆம் ஆண்டு திருப்புரம்பியம், திருச்சி பக்கத்தில் தான் இருக்குது, அங்கே 3 வார் நடந்தது. 3 வார்னால் நீங்கள் நினைக்கிறபடி 100 பேர்லாம் இல்லை, 10,000 பேர் ஒரே ஆண்டில் 3 வார்னா என்ன ஆயிருக்கும் பாருங்கள். ஒன்றும் ஆகலை. கல்வெட்டுகள்லாம் ஆராய்ச்சி செய்து பார்க்கும்பொழுது திருப்புரம்பியத்தில் எல்லாமே ஒழுங்காக நடந்துகிட்ருக்கு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, வில்லேஜ் பஞ்சாயத்து வாஸ் ஸோ ஸ்ட்ராங். வில்லேஜ் பிரசிடென்ட் என்ன சொல்லுவார், நான் ராஜா கிட்ட உனக்கு என்ன ஆள் வேணுமா நான் கொடுக்குறேன், பணம் வேணா எடுத்துக்கோ, என் பக்கம் நீ வராத, வில்லேஜ் என்னுடையது, வில்லேஜ் பஞ்சாயத்து என்னுடைய கண்ட்ரோலில். வில்லேஜ் பஞ்சாயத்து வெரி பவர்ஃபுல். ஜுடிஷியரி வாஸ் வெரி பவர்ஃபுல். பீப்புள் வேர் ஆனஸ்ட் டு ரன் வில்லேஜ். இன்றைக்கும் பாருங்கள், வில்லேஜை நீங்கள் ப்ராப்பராக ரன் பண்ணீங்கன்னா இந்தியா வில் கோ எனிவேர். வில்லேஜ் பஞ்சாயத்து வெரி வெரி பவர்ஃபுல் கான்செப்ட் given by India to the world. Bill Durant, a very famous philosopher and story, says this is one which we are for that. இந்த கான்செப்ட் கரெக்டாக ஃபிட்டாக இருக்குது.
வில்லேஜ் பஞ்சாயத்து. அந்த வில்லேஜ் பஞ்சாயத்தை வந்து மோசமான சித்தரிக்கிறது நம்முடைய தமிழ் சினிமா தான். உடஞ்ச சொம்பு, கிண்டல் பண்ணி எல்லாம் பண்ணுறது மரத்துக்கு. ஆனால் அந்த மரத்துக்கு கீழ் தான் ஜஸ்டிஸே இருந்திருக்கிறது. நம்ம கல்வெட்டுகள்லாம் பார்க்கும்போது அப்படி இருக்கு. தேங்க்யூ. சார், ஒரு மாடல் கேட்டீங்க, ஒரே ஒரு நிமிஷம். அதில் திருப்பத்தூர் கலெக்டர் அவங்க வந்து ஒரு இதே கொடுத்துருக்காங்க. அங்கே 208 கிராமங்கள் இருக்குது. அவங்க வந்து இப்போ 208 ஸ்டூடெண்ட் தரேன்னு சொல்லி கன்வின்ஸ்டு மிஸ்டர் சிவன் அருள். அவங்க வந்து 208 ஸ்டூடெண்ட்டை கொடுத்து அடுத்த 5 வருடத்தில் நான் அவங்கள சிஏ பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கேன். அப்படி இப்போ பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. நம்ம பின்தங்கிய மாவட்டம்னு எடுத்தோன்னா உடனே கணக்கு போடலாம். சமுதாயமும் சரி, எங்கே எடுத்தாலும் இங்கே ஒன்றும் தொழில் இல்லைன்னா அங்கே கணக்கு எழுதுறதுக்கு ஆள் இல்லை. அதுதான் அர்த்தம். ஒரு ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு கம்பெனி தொடங்கி கொடுக்கறது, ஒரு பார்ட்னர்ஷிப் தொடங்கி தர்றது, கணக்கு எழுதுறது. அரசாங்கம் நமக்கு அது மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான காரணம், நம்ம வந்து வெளியில் ஆக்ட் ஈஸ்ட் லுக் ஈஸ்ட்டுங்கிற மாதிரி எல்லா ப்ரொசீஜர்ஸையும் இங்கே கொண்டு வந்துட்டாங்க நம்ம அரசாங்கம். ஆனால் ஹியூமன் கேபிட்டல் வரல. அதை கொண்டு வரதுக்காக முயற்சி செய்கிறோம். நன்றி. தேங்க்யூ வெரி மச். I request Dr. Aravind Venkatraman, sir, well known